இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு கால் வலி, கால் பாத வீக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. வலது கால் இடது கால் வலி இருக்குது. நடக்கும் பொழுது அவங்களால தொடர்ந்து நடக்க முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஏக தூலாங்குல் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் வலது கால் இடது கால் நரம்பு மண்டலங்களுக்கும் குதிகாலுக்கும் நல்ல ஒரு அற்புதமான பலனையும் நல்ல ஒரு அற்புதமான சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏக தூலாங்குல் ஆசனம். இது கால் பகுதிக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது மேக்சிமம் 40 வயதை தாண்டியவர்களுக்கே கால் பாத எரிச்சல், குதிங்கால் வலி, அது சுகர்னாலே வரும். அதே மாதிரி லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருந்தால் வரும். உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மையில் மாறுபாடு, அதிக உஷ்ணமாகும் பொழுதும் கால் நரம்பு பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் செல்வதில் தடை ஏற்படுகின்றது. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பாத எரிச்சல், இது தூக்கமின்மையை கொடுக்கின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏக தூலாங்குல் ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 10 வினாடிகள் 3 முறை, 30 வினாடி தான், அரை நிமிடத்தில் நமக்கு நல்ல ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது. அந்த பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதோடு சேர்த்து நம்ம அடிக்கடி கூறுவது, உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. தாகம் ஏற்படும் பொழுது தண்ணி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. இதுதான் இயமம் நியமம்னு பதஞ்சலி மகரிஷி கொடுத்துருக்கிறாரு. அந்த இயம நியமத்துக்கு அடுத்து 3வது படி தான் யோகாசனம். அப்போ நம்ம அதை கரெக்டாக அந்த ஏம நியமத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, ஏக தூலாங்குல் ஆசனம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கைகள் இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இப்போ நம்ம ஏக தூலாங்குல் ஆசனம் பார்த்தோம். ரொம்ப எளிமையான ஆசனம் தான். இந்த ஆசனத்தை பள்ளி மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இது ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனமும் நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பலனை கொடுக்கும். கால் பாத வீக்கம், குதிங்கால் வலியை நீக்கக்கூடியது. உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். ஆசனங்களை தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.